ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க தான் என்கிட்ட கேட்குறீங்களா, நீங்க எப்படிமா இருக்கீங்க, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க எனக்கு வந்து மெசேஜ் போட்டீங்க. இதுதான் நான் அழுறல, இதுதான் நான் அழுன கடைசி வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு ட்ராக் மாதிரி திசை தெரியாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதாவது சொல்லுவாங்கல்ல, எய்தவன் வந்து எங்கேயோ இருக்கான், அம்பு மட்டும் எங்கேயோ போகுது அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் எய்தவனை என்ன பண்ணணும்? நம்ம வெறும் அம்பு இருக்கு பாத்தீங்களா, அம்பு வந்து ஒண்ணுமே நம்மள பண்ணாது. எய்தவனை வந்து கட்டுப்படுத்தினால் அம்பு வந்து என்ன பண்ண முடியாது, எய்ய முடியாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் தேடிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேமிலி பிரச்சனைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா எண்டு கார்டு போட்டுடலாம். சரியா? இந்த ஃபேமிலி பிரச்சனையை வச்சு ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து ரொம்ப ஆதாயம், ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இதுல வந்து சொல்ல போறேன். நீங்க வந்து இதுக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணுங்க, சொல்யூஷன் வந்து எனக்கு சொல்லுங்க. சரியா? ஏன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு சொல்யூஷன் தேடுற இடம் இல்லைன்னு நிறைய பேர் சில பேர் சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, சோசியல் மீடியா பாக்குறதும் நிறைய மக்கள் தான். அப்படிதானே? எங்களை வந்து 4-5 வருஷமா வாட்ச் பண்ற மக்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய படிச்சவங்க, படிக்காதவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால அவங்க வந்து எனக்கு வந்து நான் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா, யார்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறனோ அவங்கள வந்து ஒன்று ரிப்ளை பண்ண சொல்லுங்க. இல்லை நான் கரெக்டா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து எனக்கு இதுல வந்து சொல்லுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய சரித்து செல்லக்குட்டியோட காது குத்து அப்புறம் மொட்டை போடுற விழா வந்து அவளுக்கு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ என் செல்லக்குட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து அவளுடைய இதுல ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு அழகான ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன். பிள்ளை நடக்கிறதையுமே வந்து நான் கூட இருந்து பார்க்க முடியல. இதையுமே இப்போ இந்த மீடியா, சோசியல் மீடியாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் நேர்ல இருந்து பார்க்க முடியாட்டாலும் அவளுடைய எல்லா அசைவுகள், செயல்கள் எல்லாமே நான் இது மூலியமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என் பிள்ளை எங்க இருந்தாலும் அது வந்து நீண்ட ஆயுளோடையும் நோய் நொடி இல்லாமையும் நல்லா இருக்கணும். என்னோட பிளெஸிங்ஸ் வந்து அவளுக்கு எப்பவுமே இருக்கும். அந்தோணியார்கிட்ட அவளுக்கான எல்லா ஒரு ஞான அறிவையும் அவளுக்கான பாதுகாப்பையும் கொடுக்கும்படி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே என் பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். என் பிள்ளைய நான் சிலுவை போட்டு நான் என் பிள்ளைய பிளஸ் பண்றேன். நல்லா இருங்க குட்டிமா. இப்ப ஐயாமாவுக்கு வந்து ஏன் இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க ஃபேமிலி பிரச்சனை எதுல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவ வந்து என் மேல வந்து சுமத்தப்பட்ட பழி. அதாவது எல்லாருமா சேர்ந்து அரேஞ்ச் பண்ண ஒரு மேரேஜ், அப்படிதானே? அந்த மேரேஜ எல்லாமே கூட இருந்து எல்லாமே பார்த்து எல்லாமே பண்ணிட்டு கடைசியா ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் மேரேஜ். எங்க அம்மா வந்து என்னைய ஃபோர்ஸ் பண்ணாங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியே போனது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் வைக்கும். நான் இப்ப அதை சொல்ல வரல. சரியா? இப்போ அந்த மேரேஜ் வந்து அவ சொன்னபடியே ஃபோர்ஸ் மேரேஜாவே இருக்கட்டும். சரியா? ஏன்னா நான் மட்டும் தானே தனியா நின்ன, வேற யாருக்குமே தெரியாது. நான் ஒரு பொம்பளை தானே மட்டும் நின்று தானே எல்லாம் பண்ணேன். சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். சரியா? எல்லார் வீட்லயும் நடக்காததே நான் பண்ணிட்டேன். ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு மேரேஜ் பண்ண நினைச்சாங்க. சரி, அது ஃபோர்ஸ் மேரேஜாவே இருக்கட்டும், பிள்ளைக்கு பிடிக்கல போயிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நாங்க அகைன் வீட்டுக்குள்ள சேர்ந்தோம். அப்படிதானே? அகைன் வீட்டுக்குள்ள சேர்ந்த பிறகும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். சரியா? சாதாரண நம்ம பேசினது கூட வீட்டுக்குள்ள வந்து இருந்து வீடியோ எல்லாம் எடுத்து திருப்பி போட்டு இது பண்ணா. ரைட்? சரியா? சரி, ரைட், விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் மறுபடியும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நான் மறுபடியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு ஆள் இருந்தா அங்க குடும்பத்தோட எல்லாரும் ஒரு 100 பேர் வந்துருவாங்க. இங்க யாருமே இல்லாம நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். இவாளும் இந்த ஆடு வந்து வெட்டப்படுற ஆடு இப்படி நிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நின்றுவா. ஏன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு சைலண்டான ஒரு பொண்ணுல அப்படின்னு வந்து சொன்னா. இப்போ அந்த ரீசனுக்கும் என்ன பண்ணிட்டு எண்டு கார்டு போட்டாச்சு. சரியா? இப்பதான் நான் என் கொஸ்டினை வந்து கேட்க போறேன். சரியா? என்ன காரணத்துக்காக தகப்பனை கூட்டிட்டு வீட்டை விட்டு போய் திருப்பி அகைன் வந்து மறுபடியும் என்ன பழி சுமத்தி போனாங்களோ அந்த பேச்சு வந்து என்ன பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ சரி, ஓகே, அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போய் நானும் வந்து என் வீட்டுக்குள்ளேயும் பல பிரச்சனையாகி பிரகனுக்கு மேரேஜ் நடந்து திருப்பி அவன் சண்டை போட்டு வெளியே போய் அவன் கதைக்குள்ள நான் வரல. அவன் வந்து வெளியே போய் தனி குடித்தனம் போய் நாங்க உள்ள இருந்து திருப்பி என்னைய அடிச்சு இது பண்ணி நான் வீட்டு விட்டு வெளியே போய் திருப்பி நான் என் வீட்டுக்குள்ள வரணும்னு நான் திருப்பி வரும்போது மறுபடியும் என்ன அடிச்சு அவர் மேல கேஸ் ஆகி, சரியா, கேஸ் ஆகி அப்படியே இது வந்து எப்படி ஆகுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா வந்து மேக் பண்ணி உருவாகுது. சரியா? என்ன பிரச்சனை அப்போ ஃபர்ஸ்ட் நடந்தது ஒருத்தி வந்து
ஃபோர்ஸ் மேரேஜ்னு சொல்லி அவளுடைய லைன் கிளியர் ஆகுது. கிளியர் ஆகியும் அடுத்தது வந்து இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ராக்கா வந்து என்ன பண்ணுது, மாறுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலைக்கும் எதுக்குமே போகாம கையில காசு இல்லாத ஒரு அப்பாவை டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிற ஒன்ன வந்து என்ன பண்ண வைக்கிறா அப்படின்னா இவ போட வைக்கிறா. அப்ப நான் என்ன பண்றேன், டிவோர்ஸ் போட்டாலும் நான் வந்து எனக்கு கூட சேர்ந்து வாழதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு போடுறேன். திரும்ப என்ன வந்து அடிச்சு எனக்கு உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவ கண்ணு முன்னால எல்லா கொடுமைகளும் வந்து என்ன பண்ணுதுன்னா அரங்கேறுது. அப்போ இனிதான் நம்ம வந்து நம்மளுடைய அந்த இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸை போட்டு அதுல மனைவியா உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உரிமை இருக்கு. உங்க கணவர் வந்து எப்படி அந்த வீட்டுல இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் வந்து இருந்துக்கலாம், ஹவுஸ் ஷேர் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்க இஷ்டம் இருந்தா அங்க இருக்கலாம், இல்லைனாலும் இங்க வந்துக்கலாம், போலாம் வரலாம். அதுக்கு நீங்க ப்ரொடக்ஷன் ஆபீசர் அண்ட் போலீஸ் மூலியமா போங்க அப்படின்னு சொல்லி நான் கோர்ட் ஆர்டர் வாங்கி அதன் மூலியமா போனா அவளால என்னைய அங்க என்ன பண்ண முடியல, அந்த வீட்டுக்குள்ள அவளால விட முடியல. ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இந்த இடத்துல நான் எழுப்புறேன். சரியா, என் கணவரை விட அவதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல நான் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த வீடு என் பேர்ல இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்றா. அப்போ நானும் என் கணவரும் வந்து சேர்றது இவளுக்கு எந்த விதத்துல பாதிப்பு அளிக்குது, இவளுடைய முழு இன்டென்ஷன் என்ன, நீ சொன்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ நாங்க 2 பேரும் சேர்றதுனால உனக்கு என்ன ஆதாயம் இருக்கு, உன்னுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப கேட்கேன். அதே தான் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க எனக்காக அப்புறம் என்னன்னா நீங்க இப்ப கேட்கலாம், என்னமா நீங்க உங்க புருஷன் என்ன சின்ன குழந்தையா, அவருக்கு வந்து நாலேஜ் இல்லையா, அவருக்கு அறிவு இல்லையா, அவரு வந்து உங்களை தேடி தனியா இருக்கிற நேரம் பேசலாம் வைக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிறேன். பிரகனா இருக்கட்டும் என் ஹஸ்பண்டா இருக்கட்டும் 2 பேருமே என்ன அப்படின்னா சேம் கேரக்டர், எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. அப்போ இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. அப்ப அதை வந்து இவ என்ன பண்றான்னா யூஸ் பண்ணி பயன்படுத்தி அவரை இப்ப ஃபுல்லாவே வந்து அவளுக்கு பகல்ல கேமரா எடுக்க, காலேஜ்ல கொண்டு விட வைக்கன்னு எல்லாத்துக்கும் பழகிட்டு நைட் நேரம் பூரா அவரை வந்து ஒரு ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு அடிக்டா வச்சிருக்கா. மனைவி அப்படிங்கிற எந்த ஒரு நினைப்புமே இல்லாம, ஏன்னா தெரியும் ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி இல்லாம தனியா இருந்து இன்னும் நிறைய சுகபோகங்கள் கண்டுகிட்டாங்கன்னா அந்த லைஃப்குள்ள வந்து அவங்களால திருப்பி வர்றது கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு இதா வந்து என்ன பண்ணி வச்சிருக்கா, மாத்தி வச்சிருக்கா. அதே மாதிரி நான் நிறைய டைம்ல வந்து என் நம்பர்ல இருந்து கால் பண்ணும்போது அவர் எடுத்தாலும் மறு செகண்டே வந்து யாரு அப்படின்னு சொல்லி போனை கையில வாங்கி அவதான் என்ன பண்றான்னா அட்டன் பண்றா. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல அவரால் தனியா பேசவோ தனியா வரையோ 24 ஹவர்ஸும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவர் கூடயே தான் இருந்து என்னைய பேச விடாத அளவுக்கு ஆக்கிட்டு இருக்கா. இதனால அவளுடைய ஆதாயம் என்ன ஒண்ணு. சரியா, அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து அவ வந்து காரணம் இல்ல அப்படின்னு சொன்னா அவ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேஞ்சுக்காண்டி எனக்கு வந்து அம்மா கூட இருக்க இஷ்டம் இல்லைன்னா ஒண்ணு நீ என் கூட பேசாம அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணலாம், நீ இருக்கலாம். ஏன்னா எத்தனையோ ரூம்ஸ் இருக்கு, இருக்கலாம். நானும் காலையில ஸ்கூலுக்கு போறேன், நீனும் போற இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீ வந்து சரி நம்ம தானே பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம ஹாஸ்டல்ல தங்கி படிவோம். உன்னோட இது நீ என்னன்னு சொன்ன, ஃபர்ஸ்ட் நான் பேங்க் வேலைக்கு போவேன்னு சொன்னேன். அப்புறம் இதை எடுத்து வச்சிருக்க, ரைட் விடு. நீ அப்ப என்ன பண்ணலாம், அங்க தங்கி இருந்து நீ வந்து என்ன பண்ணலாம், உன்னுடைய லைஃபை வந்து படிக்கிறதுக்காக படிக்கலாம். அம்மா அப்பா பிரிவுக்கு நம்ம காரணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வேண்டாம் அப்படின்னு கேட்டா எங்க அப்பா அதுக்கு ஒரு வேற ரீசன் சொன்னாரு. உங்க அப்பா என்ன ரீசன் சொன்னாருன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன். சரியா, ஏன்னா தீபாவளியோட ஒரு நாள் ஃபுல்லா நான் இருந்திருக்கேன். அதுல எனக்கு அவர் கூட தனியா பேசுறதுக்கு கிடைச்ச டைம் ஒரு 1/2 hour தான். அதுக்கு ஃபுல்லா அவ கூடவே இருந்துகிட்டு இருந்தா. ஒரு நல்ல ஒரு ஜாலியா பேசி சிரிக்கிறதுக்கு வருவாரு. இப்படி வந்து இந்த மாமியார் மாதிரி ஒரு முறைச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்த விட்டு வெளியே போயிருவாரு, பேச முடியாது. ஆனா அவர் தூங்கினப்பறம் அந்த கிடைச்ச டைம்ல அவர் பேசும்போது அந்த உண்மையான கணவன் மனைவிக்கு உள்ள நிறைய விஷயங்கள் வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், பாத்துக்கிட்டோம். இதேதான் நான் வந்து ஆல்ரெடி அந்த அந்தோனியார் கோயிலுக்கு நாங்க போய் ஒரு டைம் சேரணும் நம்மள கல்யாண நாள் அன்னைக்கு. அப்பவும் இதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அன்பை பரிமாறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கூட அவ அப்ப வீடியோ போட்டு என்னை கேவலப்படுத்துறான். அந்த டைம்ல கூட அவ அந்த கதை விட்டு நின்று ஒரு முறைச்சோடனே அவர் இப்படி கட்டிப்பிடிக்க வந்தவர் டக்குன்னு பயந்து என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. சோ எதுக்காக வந்து அவர் இந்த கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கா, என்ன ரீசனுக்காக வந்து அவர் வந்து பயப்படுறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். இது வந்து என்னுடைய 25 வருட வாழ்க்கை. சோ அதனால ஈஸியா வந்து நான் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் நான் விட்டுட்டு போக முடியாது. நான் செத்தா மட்டும்தான் என்னுடைய லைஃப் வந்து என்கிட்ட இருந்து போமே ஒழிய இவ வந்து சொல்றதுக்காகலாம் நான் என்ன பண்ண முடியாது, நான் போகவே முடியாது. இது என் வாழ்க்கை. அடியோ குடியோ என்னனாலும் பண்ணனாலும் நான் என்ன பண்ணிருக்கேன், கூட இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாமே மாத்தி நான் என் குடும்பத்தை வந்து என்ன பண்ணிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ அவன் லைஃப் கல்யாணம் முடிஞ்சிட்டு செட்டில் ஆயிட்டு. நான் இப்ப அவனை பத்தி பேச வரல, அது வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அது பிறகு சொல்றேன். போயிட்டு
இவளும் ஒரு மெச்சூரிட்டியா 22 வருஷம் வாழ்ந்துட்டா. அதாவது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பிள்ளையா வந்து இருக்கா. சரியா? அப்படிங்கும்போது இவ லைஃப தனியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு இவளுக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தனியா படிக்கணும், ஹாஸ்டல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் தகப்பனை தனியா விட்டா, தாய் தகப்பனை சேர்ந்துட்டா, இவளுக்கு என்ன பாதிப்பு? அத வந்து அவ என்ன பண்ணணும்? அத வந்து தெளிவா வந்து எனக்கு அவ சொல்ல. அதே மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் இப்போ வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து யாரு லைஃபுக்குள்ளே நான் என்ன பண்ணல, இன்டர்ஃபியர் ஆகல. என்னோட லைஃப்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மத்தவங்க இன்டர்ஃபியர் ஆயிட்டு அவங்க லைஃப் ஏதோ பாதிக்கப்படுற மாதிரி வெளியே ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு, இப்ப அதுக்கு அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு போனாலும் இந்த ட்ராக்கை என்னையும் என் ஹஸ்பண்டையும் பிரிக்கிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றதுனாலதான் எனக்கு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்து அதை சொல்ல வேண்டியிருக்கு, நான் வந்து பேச வேண்டியிருக்கு. சரியா? இப்பவும் நான் ஒண்ணு சொல்றேன், இவளுக்கும் சொல்றேன், என் வீட்டுக்காரருக்கும் நான் சொல்றேன், என்னுடைய லைஃப வந்து கெடுக்கிற நோக்கத்துல 2 பிள்ளைங்கள், இதுல வந்து மோஸ்ட்லி 90% இவ தான், இதுல வந்து கெடுக்கிற நோக்கத்துல அலைஞ்சா இவ மேலேயே இன்னும் அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்ப வந்து ஏதாவது ஒரு பிள்ளைகளை தவறான வழியில தாயோ தகப்பனோ இது பண்ணா அதுக்கு கேஸ் போடுறாங்கல்ல, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி இவ மேலையும் நான் வழக்கு தொடரலாம் அப்படின்னு இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சவங்க அந்த அட்வொகேட்ஸ்லாம் தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து இன்னும் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கான எல்லா பிரச்சனையுமே வந்து என்ன பண்ணிட்டு சார்ட் அவுட் ஆயிட்டு, அப்போ வேணும்னே என்ன பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ படிக்கக்கூடிய திருநெல்வேலி அரசு அந்த சட்டக்கல்லூரியிலுமே நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா நான் வந்து இதுல என்ன வைக்கேன் அப்படின்னா, ஒரு லா வந்து ஒரு படிக்கிற புள்ள ஒரு லா அண்ட் ஆர்டர், அதாவது அந்த லாவுடைய அந்த சட்டத்தை வந்து மதிக்காம, ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை மதிக்காம பெத்த தாயை வீட்டுக்குள்ள விடாத அளவுக்கு ஒரு பிள்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த பிள்ளை என்ன லா வந்து அதுல படிக்குது, என்ன வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. நான் அவங்களை வந்து குறை சொல்லல, அது எப்படி வந்து அதுல படிக்கிறவங்க, சட்டம் படிக்கிறவங்க அந்த சட்டத்தை முழுமையா தெரிஞ்சவங்களாக வந்து உருவாகணும். அப்போ ஒரு கோர்ட் ஆர்டரை மதிக்காம என்னை வீட்டுக்குள்ள விடாததுக்கு காரணம் என்ன? அப்போ தனி மனுஷியா இருக்கா, இவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து அவளுடைய மனசுல ஆணித்தரமா இருந்துகிட்டு இருக்கு. என்னைய வீட்டுக்குள்ள அவர் விடாததுக்குமே காரணம் யாரு அப்படின்னா இவாதான் 100%. அதுக்கப்புறம் நான் ஒண்ணு என்ன சொல்றேன் அப்படின்னா, இவளால இல்ல அப்படின்னா ஒரு வாரம் என்னையும் என் வீட்டுக்காரரையும் தனியா வந்து எங்க வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு அவளை அனுமதிக்க சொல்லுங்க. அவ அண்ணன் வீட்லயோ இல்ல ஹாஸ்டல்லயோ போய் இருக்கட்டும். நாங்க இருந்தோம் அப்படின்னா எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். இப்ப அவனுக்கு அவன் பிரச்சனை, அவன் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டான், இவளுக்கும் இவ லைஃப் முடிஞ்சு. தென் நாங்க சேராத இருக்கிறதுக்கு இவளுக்கு என்ன வலிக்குது, என்ன காரணம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு நாள் நான் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கேன் உட்கார்ந்து இருந்தேன் என் லைஃப்காக. இல்ல கெட்டவரு குடிகாரங்காரு நீங்க அப்படி நீங்க, ஆமா கெட்டவரு குடிகாரங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன், நான் வாழாம போறேன், நான் அடிபடுறேன் மிதிப்படுறேன். அப்ப ஏன் வெளியே சொன்னேன், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான். இப்படி வந்து கிரிமினலா உட்கார்ந்து இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்து தாய் தோப்பனை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு உனக்கு ஒரு வேலைக்கார மாதிரி, ஒரு வேலைக்காரனா, கேமராமானா, டிரைவரா, வேற என்னலாமா, அப்ப ஒவ்வொரு இதா வந்து நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரு மனைவிக்கு வந்து ஒரு கணவன் எந்த விதத்துல தேவைப்படணுமோ அப்படி எந்த விதத்திலுமே பயன்பட விடாம எல்லா விதத்திலுமே நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப எனக்கு வந்து ஒரு தாயா வந்து ஆதங்கம் வருமா இல்லையா? இது வேற யார்ட்டையும் நான் போய் சண்டை போடணும், என் ஹஸ்பண்ட வந்து இப்படி நீ வச்சிருக்கியே, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதங்கப்படணும். ஒரு பெத்த பிள்ளைகிட்ட நான் கேட்க வேண்டியிருக்கு, உன்னுடைய இது முடிஞ்சு போச்சு, இனிமே உன் லைஃப்ல இது பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம், நீனும் வேற மாதிரி ஆயிட்ட. சோ நாங்க 2 பேரும் சேரலதான் உனக்கு எது கேட்டா, எங்க அப்பா இந்த மாதிரி நீ சொல்லவே சொல்லாத, அவர் வந்து என்னத்தை நீ மைண்ட்ல இது பண்றியோ அது ஒரு ரீசன். திருப்பி அடிக்ட், நல்லா குடிக்க அடிக்ட் ஆயாச்சு. முந்தானத்து கூட எனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா கால் பண்ணிட்டு அவ்வளவு போதை, டூர் போயிருந்தால முந்தானத்து அந்த டைம்ல கால் பண்ணி அவ்வளவு ஒரு போதையான பேச்சு. அப்ப இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க, ஃபியூச்சர்ல நீ ஒரு மேரேஜ் ஆகி போகும்போது அன்னைக்கு நீ கை கழுவி விடுவ, உன் அண்ணன் இருந்து பொறுப்பா பார்க்க மாட்டான், என்ன லட்சணத்துல பார்த்து விட்டான்னு தெரியும். இதே மாதிரிதான் அப்போ எல்லா பழக்கத்துக்கும் கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக்கி ஒரு உடல் ரீதியாவும் எல்லா நோயையும் அவரும் வாங்கி அந்த டைம்ல விட்டியனா எனக்கும் அவரை பார்க்க முடியாது, அவருக்கும் என்னைய பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து தைராய்டு, சுகரு, கர்ப்பப்பையில 2 கட்டி, எவ்வளவு நோயில கால் வீக்கம், இப்படி நான் எவ்வளவோ நோயில வந்து நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, இறுதி காலத்துல எங்களுக்கு துணை தேவைப்படுது. எனக்கு 44 வயசு, அவருக்கு 48 வயசு ஆகுது. இந்த இதுல நீ ஏன் பிரிச்சு வச்சு இந்த பாவத்தையும் பழியையும் நீ ஏத்துக்கிட்டு இருக்க? என்னைய விடாததுக்கு என்ன ரீசன்? அதை வந்து நீ தெளிவா சொல்லு. அதை பண்ணாம வேற ட்விஸ்ட், பிரகனை வந்து நீ ட்விஸ்ட் பண்ணி விட்டதுக்கும் காரணம் என்ன? அந்த நாய்க்கு மண்டையில கூரே இல்ல, ஆல்ரெடி அங்க வேற கதை புகஞ்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பிரகன் என்ன பார்க்க வரல.
சோ இந்த இன்டென்ஷனை நீ கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு அங்கேயும் உன்னைய வந்து அந்த ஐயா தாத்தான்னு சொல்றிய தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபேமிலிலேயே உன்னை இன்சல்ட் பண்ணி போலீஸ் கேஸ் வரைக்கும் போனதுனால உனக்கு தனிமையா இருக்க முடியல. அப்போ சுத்துறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சரித்து பெற சொல்லிட்டு நீ வந்துட்ட. ஏன்னா சரித்து 3 டைம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்கா. பிள்ளை எவ்வளவு சீரியஸா இருந்துச்சு. வெட்டு வந்த சமயம் ஒரு டைமுமே பார்க்க வராத நீங்க அந்த பர்டிகுலர் டைம் எனக்கும் பிரகனுக்கும் ஒரு புகைச்சல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ண வந்த, நீ வந்து சேர வந்த. சோ எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிரிக்யா இஸ் பெட்டர் தென் பிரகன் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, கிடையவே கிடையாது. அந்த ட்ராக் வேற, சரியா? அது காமனா நிறைய இடத்துல நடக்க வேண்டிய விஷயம். சண்டை வரும், வைக்கும், வாங்கும். ஆனா அவன் எனக்கு நான் பண்ணதுக்கும் நான் அவங்கள பார்த்ததுக்கும் அவங்க என்ன பண்ணது அது வந்து துரோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ட்ராக் வேற. பட் இப்ப நீ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து எங்க லைஃபையே பிரிச்சு விடுற அளவுக்குள்ள இதை நீ ஸ்ட்ராங்கா என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த அஸ்திவாரத்தை வந்து ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்க. யாராலையும் இதை முறிக்க கூடாது, நம்ம லைஃப் நம்மளுடைய இதா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு வச்சிருக்க. ஏன்? அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவ லைஃப நான் கெடுக்கல, என்னோட லைஃப தான் இவ வந்து பிளான் பண்ணி கெடுத்துட்டு இருக்கா. சோ என்னோட லைஃப கெடுக்க நான் விட மாட்டேன். அதுக்கு நான் எந்த லெவல் வேணாலும் போவேன். மீன்ஸ் நான் சட்ட ரீதியாவும் என்னென்ன செய்யணுமோ அதையும் செய்வேன். நான் என்னுடைய எஃபர்ட் கொண்டு நான் என் வீட்டுக்குள்ள போறதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன். என் கையில ஆர்டர் இருக்கு. சோ கண்டிப்பா அதற்கான முயற்சியை நான் எடுத்து நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், விலகிதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ அந்த விலகல நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என் மகன் மெசேஜ் பண்ணும்போது சொல்றான், கோர்ட் ஆர்டர் கையில வாங்கி வச்சு உன்னால உள்ள வர முடியலையே, ஜட்ஜா உன்னை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுவா? கொஸ்டின் எப்படி? ஜட்ஜா உன்னை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுவா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லும் போது நான் எப்படி உள்ள போகணுமோ நான் உள்ள போய் என்ன பண்றேன், நானு காட்டுறேன். சரியா? அதனால என்னுடைய வாழ்க்கைக்கோ இல்ல என்னுடைய வீட்டுக்கோ, என்னுடைய வீடு மீன்ஸ் என் கணவர் இருக்கிற வரையில, நான் சாகுற வரையில அதுதான் என்னது, என்னுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள என்ன வர அனுமதிக்காம இருக்கிறதுல 99%, ஏன் 100னே சொல்லுவேன், 99% வந்து உன்னுடைய இதால மட்டும்தான் அவர் இருக்காரு. சோ ஒரு கணவரை வந்து ஒரு தகப்பனை ஒரு மனைவி கூட சேர விடாம அந்த பாவத்தை நீ ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி பலவிதமான ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டு காசு குடி இந்த மாதிரி பழக்கங்களை பழகி வச்சு அவரை வந்து நீ வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கிறனால அதுக்காக போராடுறதுக்கும் நான் சட்டத்தை வந்து நான் நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த பிள்ளையா ஸ்டார்டிங்ல ஃபோர்ஸ் மேரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஒரு சில லாயர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்தீங்க, யார் இந்த பிள்ளை லைஃப்ல வந்து இது பண்றதுன்னு. இப்ப நானும் சொல்றேன், என்னோட லைஃப்ல கோட்டாடுற மதிக்காம என்ன வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறதுக்கு இவா யாரு? இப்ப யாரும் பேச வர மாட்டீங்களா எனக்காக? கேளுங்க அந்த கேள்வியை. ஒரு லா படிச்சுட்டு இருக்க, ஏமா உனக்கு மெச்சூரிட்டியான லைஃப் இருக்கு போ அப்படின்னு சொல்லி, ஏன் நீ தாயோட லைஃபை இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. சரியா? அந்த தகப்பனை வந்து பேச சொல்லுங்க. பேச என்ன பண்ண மாட்டா, சொல்ல விட மாட்டா. சோ இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க வந்து அவள்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. என் லைஃப் எனக்கு வேணும். இப்ப ஃபைனலா வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணுங்கிற நோக்கத்துல என்னுடைய 2 பிள்ளைங்களும் செயல்படுவார்களே ஆனால், இதுல 90% இவா 10% அவ செயல்படுவார்களே ஆனால், நான் சொல்றேன், நான் எனக்கு ஒரு சீக்கிரமாவே இறக்கக்கூடிய ஒரு தருணம் எது வந்தாலும் என்னுடைய சொத்துலையோ என்னுடைய நகையிலையோ எதுலையுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எந்த விதமான பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை கெடுத்து அப்பாவும் அம்மாவுமே பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கறத அப்பா உன்னைய வேண்டான்னு சொல்றாரு. அவர் தான் வேண்டாங்கிற உன்னைய ஏத்துக்கவே மாட்டாருன்னு ஏளனமா என்னைய பேசுற பிள்ளைக, என் செத்தாலும் நீங்க சொல்றீங்களா, செத்தாலும் என் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம். என்னுடைய சொத்துல உங்களுக்கு பங்கு நீங்க வந்து எந்த காலத்திலயும் கேட்டு வந்துடாதீங்க. நான் எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ நான் என்ன பண்ணிட்டு போறேன், அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன். ஆனா என் லைஃபுக்காக நான் சாகுற வரையிலும் நான் அங்கதான் இருப்பேன்னு நான் போராடுவேன், அங்கதான் இருப்பேன். நீங்க யாரும் வேண்டாம், நான் உங்களை யாருமே நான் என்ன பண்ணல, உங்களுக்குன்னு தனியான லைஃப் இருக்கு. சோ உங்களை யாரையும் நான் இது பண்ணல. இன்னைக்கு வந்து 1.5 வருஷம் ஆகி எனக்கான லைஃப் ஏன் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அப்படித்தான் இருக்கணும். ஆனா அதுக்காக பெத்த தாயை அவங்க அடுத்தவங்க முன்னால கேவலப்படுத்தியும் நம்ம அம்மா வந்தா அவங்க வரமாட்டாங்க அப்படி நிறைய விதமான சீன்ஸ் கிரியேட் பண்ணி தாயை ஒதுக்கி வைக்கும் பொழுதும், தாய்க்கு முடியாத காலத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்காம இருந்தும் நீங்க வந்து இந்த சொத்து சுகத்துக்கு என்ன பண்ணிடாதீங்க, ஆசைப்படாதீங்க. அத ஒன்னே நான் கேட்டுக்கிறேன், ஜெயஸ்ரீதி அப்படிங்கிற நேம தயவு செய்து அதையும் என்ன பண்ணிருங்க, உங்களுடைய லைஃப்ல இருந்தே ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. வேண்டாம் நீ அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதனால அதை எடுத்து போட்டுருங்க. சரியா? அதனால என்னைக்கும் யாரும் என்னுடைய இதுக்கு ஆசைப்படாதீர்கள். எதுக்காக சொல்றேன், எங்க லைஃப்ல சேர விடாம நீங்க பண்றீங்க அப்படின்னு இருக்கீங்கல்ல, பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. சோ அதனால உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிருங்க. ஆனா எங்க 2 பேருக்குள்ள கனெக்டிவிட்டிய அவர் இறந்தாலோ இல்ல நான் இறந்தாலோ மட்டும்தான் அது இல்லைன்னு பண்ண முடியும். அதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன். தயவு செய்து என்னுடைய லைஃப்ல குறுக்க வராதீங்க, எங்களை வாழ விடுங்க. ஃபைனலா ஒண்ணு சொல்லிக்கிறேன்,
ஏன்னா நாங்கள் வாழ்ந்த இந்த 24 வருஷத்துல நாங்கள் படாத அடி, நாங்கள் படாத கஷ்டம் இதே கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ள வராத சண்டைகளே கிடையாது. அவ்வளோக்குள்ள, ஆனால் எவ்வளோக்குள்ள சண்டை போட்டோமோ அவ்வளோக்குள்ள அந்யோன்யமாகவும் அன்பாகவும் நாங்கள் இருந்திருக்கோம். இப்போ இவளால் மட்டும்தான் இவ்வளோ இத்தனையான பிரிவுகள், இவ்வளோ வலி எல்லாமே ஒரு மனைவியாக நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கணவராக அவருக்கு அவகிட்ட சொல்ல முடியல. ஆனால் என் மேலேயும் அவருக்கு உண்மையான பிரியம் அவருக்கு இருக்கு. அதை நான் எப்படி இதில் சொல்லன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக 100% இருக்கு. நான் அவரை யாருக்கிட்டையும் இவளுக்காக நான் அவரை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். என் லைஃப் எனக்கு வேணும்.